ஹே ஆர்மி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஜேகேயோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். டைட்டில் என்னென்னா ஸ்கூல் டேஸ் லவ். இது வந்து ஒரு ரெக்வஸ்ட் வீடியோ. ஒரு சிஸ்டர் நம்ம சேனலில் ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் போட சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த ஒன் ஷாட். அண்ட் சிஸ்டர், இந்த ஸ்டோரி நல்லா இல்லைன்னா கோச்சிக்காதீங்க. இது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த ஸ்டோரி வந்திருக்கா எனக்கு தெரியல, பட் என்னோடய பெஸ்ட்டை நான் தந்திருக்கேன். ஓகே, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஜேகே தான் காட்டுறாங்க. ஜேகே ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நடந்து போயிட்டுருக்கான். அந்த இடமே கூட்டமாக இருக்குது. அந்த இடத்துல அவன் நடந்து போயிட்டுருக்கும்போது ஒருத்தவங்க வந்து அவனை இடிச்சிடுறாங்க. பட் அவன் அதை அவ்வளோ கேர் எடுத்துக்காமல் அவன் பாட்டுன்னு போயிடுறான். நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு கடை இருக்கும். அந்த இடத்துல வந்து வாட்டர் பாட்டில் வாங்கலாம் சொல்லிவிட்டு காசு எடுக்கிறான். பட் அவனோட வாலெட்டை காணும். அவன் நின்ன இடத்துல எங்கேயாவது இருக்கான்னு போய் தேடலான்னு சொல்லிட்டு போகிறான். பட் எந்த இடத்துலையும் அவனோட வாலெட் இல்லை. அப்போது அவன் யோசிச்சு பார்க்குறான், அவனை ஒருத்தவங்க இடிச்சிருப்பாங்களே, அவங்க எடுத்துருப்பாங்களோ அப்படின்னு ஒரு டவுட்டு. ஸோ அவங்கள தேடலாம் அப்படி சொல்லி தேடுறான். சுற்றி முற்றி எங்கேயுமே இல்லை, எல்லா இடத்துலையும் தேடுறான். அப்போது அதே மாதிரி ஒரு வயசானவரை இடித்து அதே மாதிரி வந்து பிக் பாக்கெட் அடிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அவன் உடனே போகிறான் பிடிக்கணும்னு சொல்லிட்டு. இவனை பார்த்தோன்னே அவங்களும் ஓடுறாங்க வேகமாக. அவன் ஆனால் டக்குன்னு அவங்க கையை பிடிச்சிடுறான். யார் நீ? ஏன் எல்லாரோட வாலண்டெல்லாம் எடுக்கிற? உனக்கு என்ன கை கால் இல்லையா? சொந்தமாக உழைச்சி சம்பாதிக்கணும் எதுவுமே கிடையாதா? மற்றவங்கள ஏன் திருட்டிகிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மிரட்டுறான். அவங்க மாஸ்க் போட்டிருப்பாங்க, ஐஸ் மட்டும்தான் தெரியுது. ரொம்ப அழகாக இருக்குது அந்த ஐஸ். ஜங்குக் டக்குன்னு அவன் ஆஷா பிடிச்சிட்ருப்பான்ல, அதை டக்குன்னு எடுத்துடுறான். நீ பொண்ணா? இங்கே பாரு, இந்த மாதிரி மற்றவங்களோட பொருளெல்லாம் எடுக்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு. உனக்கு வேணும்னா ஏதாவது ஒரு வேலையில் போய் சேர்ந்து சம்பாரி. இந்த மாதிரி தேவையில்லாமல் மற்றவங்களோட பொருளெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பாசமாக சொல்கிறான். இதை கேட்டுட்டு அந்த பொண்ணு அந்த மாஸ்க் அப்படியே ரிமூவ் பண்ணுது. ஜேகேயோட ஃபேஸில் அப்படி ஒரு ஷாக்கு. பிகாஸ் அந்த பொண்ணு நீங்கள் தான். வயன், நீயா? நீ என்ன பண்ணிகிட்ருக்க? அதுவும் இந்த மாதிரி எதுக்கு திருடுற? ஏன் உன் ஃபேஸில் டல்லாக இருக்குது? நீ ரொம்ப மாறிட்ட வயன், உனக்கு என்னாச்சு? ஜங்கு, நீ இன்னும் என்னை மறக்கலையா? உன்னை எப்படி மறக்க முடியும் வயன்? உன்னால் தானே என் லைஃபே மாறிச்சு. உன்னால் மட்டும்தான் என் லைஃப்பை மாற்ற முடிஞ்சது. இங்கே பாரு வயன், உனக்கு என்ன ப்ராப்ளமோ அதை என்கிட்ட சொல்லு, நான் சால்வ் பண்ணுறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாத, புரியுதா? முதல்ல உனக்கு என்ன ஆச்சு சொல்லு வயன். ஜங்கு, அது பெரிய கதை, இங்கே சொல்ல முடியாது. அப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். நீங்களும் ஜேகேவும் இப்போ ஒரு கஃபேல தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஜேகே அவங்கள கேட்டுகிட்டே இருக்கான், என்ன தான் ஆச்சு உனக்கு அப்படி சொல்லிட்டு. நீங்களும், வயன் இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? எவ்வளோ நேரம் கேட்டுட்ருக்கேன், உனக்கு என்ன தான் ஆச்சு? ஜேகே, ஃபஸ்ட்டு இருந்த வயனுக்கும் இப்போ இருக்கிற வயனுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு திமிரு பிடிச்ச பொண்ணாக இருந்தேன், ஆனால் இப்போ பாரு, முடியல ஜேகே, என்னால் சுத்தமாக முடியல. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. நான் காலேஜை பாதியிலே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். என் தம்பி தங்கச்சி நான் தான் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு வேலைக்கு போனேன். ஆனால் அந்த வேலையிலையும் நான் இல்லை. நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லி என்னை அந்த வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. நிறைய வேலைக்கு போய் நான் கேட்டேன், பட் எனக்கு ஐ மார்க் இருக்கிறதுனால எங்கேயும் வேலை கிடைக்கல. அதனால தான் நான் இந்த மாதிரி எனக்கு பிடிச்சி நான் இந்த வேலை செய்யலை. ஆனால் நான் வாழணுன்னா அது பண்ணி தான் ஆகணும் ஜேகே. எங்கள் அம்மா, என் தம்பி தங்கச்சி தான் என் உலகம். அவங்களுக்கு ஏதாவது நான் பண்ணணும்ல. நான் போயிட்டு, அம்மா வேலை இல்லைம்மா, என்னால் ஃபேமிலியெலாம் ரன் பண்ண முடியாது அப்படி சொன்னேன். எங்கள் அம்மா மனசு எவ்வளோ கஷ்டப்படும். இந்த விஷயம் தெரிஞ்சால் இன்னும் கஷ்டப்படுவாங்க வயன், தெரியும். ஆனால் நான் உங்களுக்கு தெரியாமல் தானே இதெல்லாம் பண்ணுறேன்.
அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ஜேகே. இல்லை ஒயன், நீ இப்போ எடுக்கிற முடிவு ரொம்ப தப்பு. நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். நீ அதுபடி நடந்துக்கிட்டினா கண்டிப்பாக உன் லைஃப் மாறும். என் லைஃப் மாறுமா? எப்படி ஜேகே? சொல்லு, நான் செய்கிறேன். என் கூட வந்துரு. ஆ, புரியல. என்ன சொன்ன ஜேகே? அதாவது என் கூட வந்து நீ காலேஜ் வந்து முடி. 3 இயர்ஸ் காலேஜ் முடிச்சின்னா உனக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஒயன். அதை தான் சொன்னேன். ஓ, ஆனால் நான் எப்படி ஜேகே வர முடியும்? எங்கள் அம்மாக்கிட்ட நான் என்ன சொல்கிறது? நீ உங்கள் அம்மாக்கிட்ட போய்ட்டு நான் வேலை விஷயமா வெளிநாடு போகிறேன், வர்றதுக்கு 3 இயர்ஸ் ஆகும், சேலரி மந்த்லி நான் அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லு. ஆனால் மந்த்லி நான் காசுக்கு எங்கே போகிறது? இங்கே பாரு ஒயன், நான் பார்த்துக்கிறேன், நீ வந்தால் மட்டும் போதும். ஆனால் ஜேகே, உனக்கே இந்த கஷ்டம்? வேணாம் ஜேகே, எனக்கு எதுவும் இது சரிப்பட்டு வரும்னு தோணலை. என் லைஃப் இது தான், நான் இப்படி இருந்துக்கிறேன். நீ உன் லைஃப்பை என்ஜாய் பண்ணு. அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே எந்திரிக்கிறீங்க. டக்குன்னு ஜேகே உங்கள் கையை பிடிச்சிடுறான். இங்கே பாரு ஒயன், இது நான் கஷ்டமாக எடுத்து பண்ணல, நான் இஷ்டப்பட்டு தான் பண்ணுறேன். நீ எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்க ஒயன், உனக்காக நான் இது கூட பண்ணலன்னா எப்படி? ப்ளீஸ் ஒயன், என் கூட வா. உங்களை ஜேகே விடுற மாதிரி இல்லை, கேட்டுகிட்டே இருக்கான். உங்களுக்கு என்னென்னா, நம்ம எதுக்கு அவனுக்கு தேவையில்லாமல் பேர்டனாக இருந்துக்கிட்டு அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட்டு. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் அவனை அவாய்ட் பண்ணுறீங்க, அதான் அந்த விஷயத்த. பட் ஜேகே விடுற மாதிரி இல்லை. ஸோ அவன் எப்படியும் உங்களை ஒத்துக்க வச்சிடுறான். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. உங்கள் அம்மாகிட்ட போயிட்டு, அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசுனீங்க, வாயேன். இருடி, சமைச்சிட்டு தானே இருக்கேன், ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, வரேன். அம்மா உங்ககிட்ட சீக்கிரமாக பேசுனீங்க, வாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவோட கையை பிடிச்சி தர இழுத்துட்டு வரீங்க. என்னடி ஒயன், எதுக்கு இப்போ இழுத்துட்டு வந்தேன் சொல்லு, என்ன விஷயம்? அம்மா அதாவது ஒரு என்னடி, நான் வேலை விஷயமா ஒரு 3 வருஷம் வெளிநாடு போகிறேன். என்னடி திடீர்னு எப்படி சொல்கிற? ஆமாம்மா, இன்றைக்கி தான் மேனேஜர் சொன்னார். என்னடி திடீர்னு எப்படி சொல்கிற? அதெல்லாம் வேணாம் ஒயன், பயப்படாதம்மா, உனக்கு மந்த்லி காசு நான் அனுப்பி வச்சிடுறேன். அடி பாவி, நான் என்ன காசுக்காக சொல்கிறேன்னு நினச்சியா? பொம்பளை பிள்ளைய தனியாக அவ்வளோ தூரம் அனுப்புகிறேன்னு நான் கவலைப்பட்டு சொன்னால் நான் என்னமோ காசுக்காக சொல்கிற மாதிரி நீ சொல்கிற. இல்லைம்மா, நான் அப்படி சொல்லலை, சொன்னேன். இங்கே பாரு ஒயன், கம்மி சேலரியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ என் கண்ணு முன்னாடி வேலை செஞ்சால் போதும், அவ்வளோ தூரம்லாம் வேணாம். அம்மா வேணாம்மா, நல்ல வாய்ப்பை விட வேணாம், நான் போக தான் போகிறேன், நீ சொன்னாலும் சரி சொல்லலைனாலும் சரி. சரி ஒயன், உன் இஷ்டப்படி பண்ணு. நீ சின்ன வயசுலேருந்து என் பேச்சை என்னைக்கு கேட்டிருக்க? உன் விருப்பப்படி தான் பண்ணுவேன். ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு என்கிட்ட இப்போ அதை சொல்லணுன்றதுக்காக சொன்னேன், கரெக்டா? அப்படின்னு நீங்கள் சிரிச்சுட்டு அப்படியே மேலே போயிடுறீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது, நீங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்புறீங்க. ஜேகே உங்கள் வீட்டு வாசலில் நின்றுட்டுருக்கான் காரில். உங்கள் அம்மாவுக்கு, உங்கள் அப்பாவுக்கு, உங்கள் தங்கச்சி, உங்கள் தம்பிக்கெலாம் நீங்கள் பாய் சொல்லிவிட்டு கிளம்புறீங்க. ரொம்ப எமோஷ்னலாக ஆகிட்டு அழுவலாம் சரிங்க. கிளம்பிடுறீங்க. நீங்களும் ஜேகேவும் இப்போ காரில் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க. அப்போது ஜேகே சொல்கிறான், என்ன சொன்னேன்? நான் சொன்ன மாதிரி தானே சொன்னேன் எல்லாத்தையும்? ஆமாம், நீ சொன்ன மாதிரி தான் சொன்னேன். ஆனால் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி தான் இருக்குது. நான் ஏதோ போய் சொல்லிவிட்டு வந்தேன்ல, ஒரு மாதிரி இருக்குது. சரி, அதெல்லாம் கவலைப்படாத ஒயன். இங்கே பாரு ஜேகே, வந்ததுலேருந்து நீ என்ன ஒயன்னு சொல்லின்னு இருக்க? ஒழுங்காக அக்கான்னு சொல்லு, புரியுதா? என்னோட நீ 3 வயசு சின்ன பையன், என்னாலலாம் அக்காலாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் கிடையாது, நீ இப்போ என்ன அக்கா தான் சொல்லணும், ஒழுங்காக சொல்லு. என்னால் முடியாது, நான்லாம் உன்னை அக்கான்னு சொல்ல மாட்டேன். இங்கே பார் தம்பி, என்ன தான் இருந்தாலும் நான் உன்னோட 3 வயசு பெரிய பொண்ணு, எனக்கான மரியாதை நீ தந்து தான் ஆகணும். எங்கே சொல்லு பார்க்கலாம் அக்கான்னு. முடியாது. இங்கே பாரு ஜேகே, அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். அப்புறம் நீ பழைய ஒயனை பார்க்க வேண்டியதாகிடும். அது பார்க்க தான் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சிரிக்கிறான். நீங்களும் அப்படியே சிரிக்கிறீங்க. கடைசி பக்கம் அக்கா மட்டும் சொல்லவே மாட்றானே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் விண்டோ சைடு திரும்பிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வரீங்க.
உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏதோ ஒரு ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு. ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு கிளி இருக்குன்னா அதை திறந்து விடும்போது அது எவ்வளோ சந்தோஷமாக பறக்கும். அந்த ஃபீலிங்ஸில் தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க. அதை யோசிச்சுட்டு நீங்கள் அப்படியே ஜேகேவை திரும்பி பார்க்குறீங்க. ஏன்னா உங்களை இந்த அளவுக்கு சந்தோஷமாக ஆக்குறது ஜேகே தானே. நீங்கள் ஆசைப்பட்ட படிப்பு, நீங்கள் படிக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டீங்க, அந்த படிப்பை தரப்போகிறது இப்போ நம்ம ஜேகே தான். அதெல்லாம் நீங்கள் அப்படியே நினச்சிட்டு அப்படியே ஜேகேவே பார்க்குறீங்க. டக்குன்னு ஜேகே உங்களை திரும்பி பார்த்துட்டு, என்ன எதுக்கு என்னையே பார்த்துட்ருக்க? இல்லை, நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், இன்னும் கொஞ்ச நாளில் அது நிறைவேற போகுது. என்னால் நம்பவே முடியல ஜேகே, நீ தான் என்னோடய ஏஞ்சல். அப்படி சொன்னோன்னே ஜேகே அப்படியே வெக்கப்படுறான். நீங்களாம் அதை பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறீங்க. அப்புறம் என்ன, ஹாப்பியாக நீங்கள் சவுத் கொரியாவுக்கு தான் போகிறீங்க ஃப்ளைட் ஏறி. எப்படியோ சவுத் கொரியாவில் நீங்கள் இறங்கிட்டீங்க. நீங்களும் ஜேகேவும் இப்போது ஜேகேயோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. அந்த வீடே செம்ம பெருசாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறீங்க. இது உன் வீடா ஜேகே? ஆமாம், எங்கள் அப்பா எனக்காக கொடுத்தாரு. ஓ, நான் கட்டினது அது அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு வீடு காட்டுறான். அதுவும் ஓகே, அவங்க அப்பா கொடுத்ததோட கொஞ்சம் சின்னதாக இருக்குது. உங்கள் அப்பா கொடுத்த வீட்டில் தான் நீ இங்கே இருக்க, ஆனால் நீ தனியாகவும் ஒரு வீடு கட்டுறிக்கியா? ஆமாம். பாரு, வேறு லெவல் தான் ஜேகே, நீ இவ்வளோ பணக்காரனா, எனக்கு தெரியாமல் போச்சே. சரிவா, நம்ம இப்போ உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவங்களை கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறீங்க. அங்கே எல்லாமே அழகாக இருக்குது ஜேகேயோட வீட்டில். இங்கே பாரு வயன், அதோ அந்த ரூம் தான் உண்டு, ஓகேவா? நான் மேலே ஸ்டே பண்ணியிருக்கேன். நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, நான் சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறேன், வந்து நம்ம 2 பேரும் சாப்பிட்லாம். ஓகே அப்படி சொல்லிவிட்டு நீங்களும் உங்கள் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகுறீங்க. ரெஸ்ட் ரூமில் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்ருக்கீங்க. வெறும் ஒரு டவல் மட்டும்தான் நீங்கள் வியர் பண்ணிவிட்டு வரீங்க வெளியில். டக்குன்னு சடனாக ஜேகே அப்படியே கதவை தந்துட்டு உள்ளே வந்துட்டான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டக்குன்னு நீங்கள் திரும்பிட்டு, நீ எதுக்குடா இப்போ உள்ளே வந்த? அவனும் திரும்பிட்டு, சாரி இல்லை, டவல் இருக்கான்னு கேட்கலான்னு வந்தேன், ஆனால் நீ டவலோடு தான் நிற்கிற. சரி நான் வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வெளில வந்துடுறான். நீங்கள் வேகமாக அப்படியே ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வெளியில் வந்து ஜேகே கிட்ட, டீ லூஸு, நாக் பண்ணிட்டு வரணும் தெரியாதா உனக்கு? சாரி வயன், முதல்ல நீ என் அக்கான்னு சொல்லு, நீ பண்ணுறதே சரியில்லை. சரிங்கக்கா, தெரியாமல் உள்ளே வந்துட்டேங்க்கா. என்னங்கக்கா? அதுக்கு நீ இத்தனை வாட்டி அக்கா சொல்லணும் இல்லை. சரி தம்பி, எங்கே சமைச்சு வச்சுருக்க, சாப்பாடு எடு சாப்பிட்லாம். இல்லைங்கக்கா, இன்னும் நான் சமைக்கலக்கா, நீங்கள் தான்க்கா சமைக்கணும். என்னடா, தம்பிலாம் சமைக்கக்கூடாதுல, அக்கா தானே சமைச்சு தரணும். டேய் போதும், வெறுப்பேற்றாத, போய் சமைப்போ. இரு சமைச்சு தரேன் அப்படி சொல்லிவிட்டு அவனும் கிச்சனில் போயிட்டு சமைச்சு தரேன் அவங்களுக்கு. நீங்களும் சாப்பிட்றீங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ஜேகே சின்ன வயசில் நீ எப்படி பழம் மாதிரி இருப்ப, இப்போ நல்லா பேசுகிறியே. ஐயா, யார் சொன்னா நான் பழம்னு? நான் இந்த மாதிரி தான், உங்ககிட்ட மட்டும் தான் அப்படி நடிப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்டுப்பாரு, எல்லாருக்குமே தெரியும் நான் எப்படின்னு. உன் முன்னாடி மட்டும் கொஞ்சம் அப்படியே நடிப்பேன், அப்போ தானே நீ பேசுவ. நான்லாம் ரக்கிட்டாக இருந்தேன்னா நீ தாங்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவனே பெருமையாக சொல்லிக்கிறான். நீங்களும் சரிப்பா நான் பயந்துட்டேன் விடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க. அப்போ ஜேகே உங்களே பார்க்குறான். என்னடா எதுக்கிட்ட என்னையே பார்த்துட்ருக்க, சாப்பிடு அப்படின்னு சொன்னோடனே அவனை சாப்பிட்றான். நீங்கள் 2 பேர் சாப்பிட்டு முடித்தோடனே ஒரு விண்டோவாண்டு தான் நின்றுட்டுருக்கீங்க. அப்போது கரெக்டாக கரண்ட் போயிடுது. கரண்ட்டு போனது கூட தெரியாமல் நீங்கள் பாட்டுன்னு பழைய கதைங்களை பேசிகிட்டே இருக்கீங்க ஜேகே கிட்ட. ஜேகேவும் ஒரு கேண்டில் ஏற்றி வச்சுட்டு பார்க்குறான். உங்கள் ஃபேஸ் ரொம்ப அழகாக இருக்குது அந்த கேண்டில் லைட்டில். உங்களையே தான் பார்த்துட்டே இருக்கான், ஆனால் அவன் பார்க்குறது கூட உங்களுக்கு தெரியல. நீங்கள் பாட்டுன்னு பேசிகிட்டே தான் இருக்கீங்க அவங்ககிட்ட. ஜேகேவும் நீங்கள் பேசுறது எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்கான். அவன் இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணான். இதுலேருந்தே தெரியலையா ஜேகே உங்களை தான் லவ் பண்ணுறான், ஆனால் அது கூட உங்களுக்கு தெரியல. அப்புறம் உனக்கு கூட தெரியல ஜேகே, இதெல்லாம் நடந்துச்சே. என்ன நீ மட்டும் சொல்லிகிட்ருக்க, ஏதாவது பேசு. என்னை பேச விட்டால் தானே பேசுறதுக்கு, நீ பாட்டு நான் ஸ்டாப்பாக பேசிகிட்டே இருக்க. சரி இப்போ நீ சொல்லு, உனக்கு ஏதாவது ஃபர்ஸ்ட் லவ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
ம் இருந்துச்சு. இருக்கு. ஓ! அப்படியே உங்கள் ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல்லாக மாறுது. ஆனால் நீங்கள் அதை வெளியில் காமிக்காம, ஓ செம்மடா, உன் லவ் ஸ்டோரியை சொல்லு கேட்கலாம். கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன் நான் ஒரு 8th படிச்சுட்ருப்பேன். அப்போது ஒரு பொண்ணை நான் பார்த்தேன் ஃபஸ்ட் டைம். சுடிதார் போட்டுட்டு என்னோட ஹைட்டாக ஒயிட்டாக ரொம்ப அழகாக ஒரு பொண்ணு போனான். எனக்கு பார்த்தாலே அந்த பொண்ணை பிடிச்சிருச்சு. சரி அவள் கிளாஸ் ரூமுக்கு போகலாமே, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு போனேன். பார்த்தா அவள் என்னோட பெரிய பொண்ணு. அவள் 11th படிச்சுட்டு இருந்தா, நான் 8th தான். எப்படி இனி வச்ச கூட எட்டியாவது தோணுச்சு. ஆனால் என் ஃப்ரெண்டு சொன்னான், காதலுக்கு கண் இல்லைடா, நீ காதலிக்கணும் அப்படின்ற மாதிரி. என் நண்பனுக்கு தான் நன்றி சொல்லணும். அவன் சொன்னதுனால தான் என்னமோ தெரியல, அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த பொண்ணு அளவுக்கு எந்த பொண்ணும் என் கண்ணுக்கு அழகாக தெரியல. அதுவும் இல்லாமல் அவள் இருக்கிற மனசில் வேறு ஒரு பொண்ணை வைக்க மனசும் இல்லை. சரி நம்ம லவ் பண்ணுறோமே, போய் அந்த பொண்ணுக்கிட்ட எடுத்து சொன்னால் அந்த பொண்ணு புரிஞ்சுக்கும் அப்படி சொல்லிட்டு போனேன். அந்த பொண்ணு என்னன்னா என்னை வச்சு செஞ்சிச்சு. நல்லா கலாய்ச்சிது, ரேகிங் பண்ணிச்சு, என்னை ரொம்ப அலைய விட்டுச்சு. ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவள் அலைய விட்டாலும் அவகிட்ட பேசுறதுக்கு அந்த வாய்ப்பாது கிடைச்சதுன்னு நான் நினச்சேன். சரி போட்டோம், அந்த பொண்ணு வேண்டாம் அப்படி யோசிச்சுட்டு நானும் விட்டேன். டியூஷனில் பார்த்தா அந்த பொண்ணு தொலை தாங்க முடியல. டியூஷன்லேயும் என் பக்கத்தில் உட்காந்துட்டு செம்மையாக தொலை பண்ணான். அதாவது அவள் பார்வையில் அவளோட கண் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நிறைய அர்த்தங்க சொல்லும். எனக்கு சின்ன வயசாக இருந்தாலும் அவள் கூட இருக்கும்போது நான் பெரியவ மாதிரி தான் ஃபீல் பண்ணுவேன். நான் யாருன்னா அவள் எடுத்து காமிச்சா. எனக்கு நிறைய விஷயத்தில் சப்போர்ட்டாக இருந்தா, நிறைய விஷயத்தில் என்னை திட்டினா. எனக்கு ஒரு அம்மா மாதிரி இருந்தா. அவளை கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. இதெல்லாம் நடக்குமா தெரியல, ஆனால் நடந்தது தான். இந்த உலகத்தில் சந்தோஷமானவன் நான் மட்டும்தான். ஆமாம், அவங்க பேர் சொல்ல மறந்துட்டேன்ல. அவங்க பேர் வயன். அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்கள் ஐஸை பார்த்து சொல்கிறான், உங்களுக்கு செம்ம ஷாக்கு, உன்னை ஷாக்காக பார்க்குறீங்க, ஏன்னா நீங்கள் இதை எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மாதிரி சொல்லுவான்னு. ஆமாம் வயன், எனக்கு உன்னை தான் பிடிக்கும். ஆனால் ஜேகே அதெல்லாம் சின்ன வயசில் இல்லை வயன். எனக்கு உன்னை ஃபஸ்ட் இருந்தே ரொம்ப பிடிக்கும். நீ என்ன அக்செப்ட் பண்ணிக்கல, ஆனால் உன்னை தவிர்த்து வேறு ஒரு பொண்ணை என்னால் பார்க்க முடியல. எனக்கு நீ தான் வேணும் வயன் அப்படி சொல்லிட்டு ஜேகே கிட்டே வரான். அப்போது டக்குன்னு ஒரு வாய்ஸ், ஜேகே எவ்வளோ நேரம் கேட்டுட்ருக்கேன் சொல்லுடா. ஆமாம், இது எல்லாமே ஜேகேயோட ஒரு இமேஜினேஷன் தான். அவன் வந்து இதெல்லாம் நினச்சி மட்டும்தான் பார்த்துட்டு வந்திருப்பான். நான் எப்படி சொல்லுவேன் வயன்ட்டு. நான் இப்போ யோசிச்சது எல்லாமே உங்ககிட்ட சொல்லணும் ஆசையாக இருக்குது. ஆனால் இப்போ அதை நான் சொன்னேன்னா அது கரெக்டாக இருக்காது. அதுக்கான நேரம் ஒரு நாள் வரும், அப்போ நான் சொல்லுவேன் அப்படி சொல்லிவிட்டு ஜேகே யோசிக்கிறான். நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க அவங்ககிட்ட. இங்கே பாரு வயன், எனக்கு தூக்கமாக வருது, கரண்ட் வந்துடுச்சு, நான் போய் தூங்குறேன். ஓகே, அது ரொம்ப பெரிய கதை, அது நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். ஓகே அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பான். நீங்கள் ஒரு மாதிரி தான் பார்க்குறீங்க, ஏன் திடீர்னு இப்படி ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஆகுது, நீங்களும் ஜேகேயும் காலேஜுக்கு அட்மிஷன் போட்டுட்டு வரீங்க. உங்கள் ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பி. ஜேகே அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் பண்ணுறதுலாம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப உங்களை ரசிச்சுட்டே இருக்கான். என்ன வயன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கியா? ஆமாம் ஜேகே, அது எப்படி வார்த்தையால் சொல்கிறது எனக்கு தெரில, என் ஃபேஸை பார்த்தா தெரியுதுல்ல, ரொம்பவே நல்லா தெரியுது, ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல். சரி வா நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் நீங்களும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு ஒரு கடைக்கு போயிருப்பீங்க. நீங்களும் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்கள் லிப்ஸில் லைட்டாக ஐஸ்கிரீம் ஒட்டிகிட்ருக்கு. வயன்,
உன்னோட லிப்ஸில் ஐஸ்கிரீம் ஒட்டிகிட்டு இருக்கு பாரு. இங்கேயா? இங்கே இல்லை வயன், அந்த சைடு. இங்கேயா? இரு, நானே தொடச்சி வரேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படியே அவனோட ஹேண்ட்ஸ் வச்சு உங்களுக்கு வைப் பண்ணி விட்டுருப்பான். நீங்கள் அப்படியே ஷாக்காக ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகேவும் உங்கள் ஐஸை பார்க்குறான். அந்த டைமிங்கில் உங்களுக்கு ஜில்லுன்னு ஒரு காற்று ஜேகேவோட ஐஸு அப்படியே மெல்ட் ஆயிடுறீங்க. அப்புறம் தான் ரியலைஸ் ஆகுது, அவங்கவுங்க பிளேஸ்க்கு போய்ட்டு உட்காந்துக்கிட்டு 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க. உங்களால் ஜேகேவை ஃபேஸ் பண்ணவே முடியல. கீழே தான் குனிஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. அப்புறம் நீங்களும் ஜேகேவும் காரில் போயிடுறீங்க. ஆஃப்டர் 1 வீக் நீங்கள் இப்போ காலேஜ் போகிறீங்க. ஜேகே தான் உங்களை ட்ராப் பண்ணிட்டு போகிறான். நீங்கள் உள்ளே கால் எடுத்து வைக்கும்போதே அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உள்ளே நடந்துட்டு இருக்கும்போது ஒரு 4-5 பேர் உட்காந்துட்ருக்காங்க. டேய் அங்கே பாடுறா, செம்ம பீஸ் உள்ளே வருது. எங்கே? அதோ பார், செம்மையாகுதுல அந்த பொண்ணு. அப்படியே ஸ்ட்ரக்சர்லாம் அப்படியே பக்காவாக இருக்குதுல்ல. அந்த பொண்ணு எனக்கு தான்டா. டேய் எனக்கு தான், நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஏய் யாருக்கும் கிடையாது, நம்ம கேங்கு தலைவனுக்கு தான்டா அப்படி சொல்லிட்டு ஒருத்தன் அப்படியே எந்திரிக்கிறான். அதாவது கார் மேலே படுத்துட்ருக்காங்க. டக்குன்னு அப்படியே எந்திரிக்கிறான் அவன். யாரா அது? என் அளவுக்கு எந்த உணவு வரத்து கிடையாது அப்படி சொல்லிட்டு எந்திச்சி அப்படியே பார்க்குறான். அது யாரும் இல்லை, சுகா தான். சுகா அப்படியே அவங்கள பார்த்துட்டு, பா செம்மையாக இருக்காடா, இவன் மட்டும் என்னை கச்சா வச்சுக்கோயா, வேறு லெவலு, இந்த காலேஜில் கெத்தாக சுற்ற வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரான். பாப்பா இங்கே வாயா. நீங்கள் கண்டுக்கவே இல்லை, நீங்கள் பாட்டுன்னு போகிறீங்க. ஏம்மா பொண்ணே, உன்னை தான் கூப்பிட்றேன், இங்கே வா. என்னையா? ஆமாம் உன்னை தான், இங்கே வா. சொல்லுங்கள். உன் பேர் என்ன? எதுக்கு? இங்கே பாரு, நான் சீனியர். என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. நான் சொல்கிறதுக்கெலாம் பதில் மட்டும்தான் சொல்லணும், புரியுதா? உன் பேர் என்ன? வயன். என்ன, எந்த டிபார்ட்மெண்ட் நீ? நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ். கமிட்டடா? கமிட்டட். ஓ யாரா அது? ஜங்குக். அவனை தான் நான் லவ் பண்ணுறேன். இப்போ என்ன இதெல்லாம் எதுக்கு நீங்கள் இப்போ கேட்டுட்ருக்கீங்க? ஏன்னா நான் அவனை லவ் பண்ணுறேன், அதனால தான் கேட்குறேன். வாட்? இப்போ தானே பார்த்தீங்க, அதுக்குள்ளே எப்படி? அதெல்லாம் தானாக வரும். லவ்னா என்ன, 1 வருஷம் கழித்து வரதா லவ்வு? ஒரே செகண்டில் கூட வரும் லவ்லாம். இனிமேல் நீ தான் எனக்கு, அந்த ஜங்குக்கை மறந்துடு, புரியுதா? தயவு செஞ்சு நீ விடுங்க, நான் போகணும் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. அப்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, சுகாவோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்களாம் வந்து அப்படியே உங்களை ரவுண்டு கட்டிடுறாங்க. நீங்கள் அப்படியே பதட்டமாக நின்றுட்டே இருக்கீங்க. டேய் இது புது ஊருன்றதுனால நான் கம்முன்னு இருக்கேன். எங்கள் ஊருக்கெலாம் வந்தீங்கன்னா நான் தான்டா எட்டே. என்னடா நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கத்துறீங்க. சுகாவை பார்த்துட்டு, பாரா அழகாக இருக்கிற பொண்ணுங்களாம் கோவமாக இருக்க தப்பே கிடையாது, திட்டு இன்னும் திட்டிகிட்டே இரு, காதில் அப்படியே தேன் பாயுது, உங்கள் வாய்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு உங்களை இன்னும் வெறுப்பேற்றுற மாதிரி பேசிகிட்டே இருக்கான். உங்களுக்கு செம்ம கடுப்பு. அப்படியே தள்ளி விட்டுட்டு போயிடுறீங்க சுகாவை. சுகா அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் பின்னாடியே வரான். உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. நீங்கள் கிளாஸ் ரூமில் போனோடனே அவன் அப்படியே வெளியில் நின்றுடுறான். சரியான பொறுக்கி பசங்க, உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி மூஞ்சிங்களை முழிக்கணும், கடுப்பாகுது அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு பெஞ்சில் போய் உட்காரீங்க. ஹாய், ஐம் சான்சி. யுவர் நேம்? என் பேர் வயன். ஓ தமிழா? உங்களுக்கு தமிழ் தெரியுமா? பார்க்க கொரியன் மாதிரி இருக்கீங்க. நான் கொரியன் தான், ஆனால் நான் தமிழ் கற்றுட்ருக்கேன். வயன், அப்புறம் நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். கண்டிப்பாக. உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஜான்சி தான். 2 பேர் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறீங்க. ஒரு 6 மந்த் போகுது. ஆனால் அந்த சுகா உங்களை விடுற மாதிரியே இல்லை. உங்களை எப்போ பார்த்தாலும் இரிட்டேட் பண்ணிகிட்டே இருப்பான். உங்களுக்கு செம்ம கடுப்பாக இருக்கும். ஆனாலும் என்ன பண்ணுறது, படித்து ஆகணும்ல. அதனால் நீங்கள் அதெல்லாம் மண்டையில் போட்டுக்காமல் நீங்கள் பாட்டுன்னு படிச்சுட்டு தான் இருப்பீங்க எப்போவுமே. ஆனால் இந்த சுகா விடுற மாதிரி இல்லை, உங்களை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கான். ஒரு வாட்டி நீங்கள் லைப்ரரியில் நின்று படிச்சுட்டு இருக்கும்போது சுகா டக்குன்னு வந்து உங்களை லாக் பண்ணிவிட்டு,
ஏய், என்கிட்ட நீ என்ன சொன்ன? ஒரு பையனை லவ் பண்ணுறதுன்னு சொன்னேன். ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், என் பின்ன நீ சுற்றாத, நீ சுற்றுறது வேஸ்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. இங்கே பாரு, நீ எந்த பையனை சொன்ன நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஜங்குக் தானே? அவன் உன்னோட சின்ன பையன். அதனால் என்ன? அதனால் என்னவா? சின்ன பையனை கல்யாணம் பண்ணிப்பேன் நீ? உன் தம்பி வயசு அவனுக்கு. அது ஏன் பிரச்சனை? உனக்கு என்ன வந்தது? நான் உன்னை லவ் பண்ணல, நான் அவனை தான் லவ் பண்ணுறேன். சரி, அப்போ வா, அவங்ககிட்டே வந்து சொல்லு, இன்னும் விடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவன் கையை அப்படியே தட்டி வர்றீங்க. அப்போது நீ சும்மா தப்பிக்கிறதுக்காக சொல்லியிருக்க. அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நானும் பின்னாடியே சுற்றிட்டுருக்கேன். எவ்வளோ பொண்ணு வந்து என்னை ப்ரப்போஸ் பண்ணுது, நான் எதுவுமே கண்டுக்கவே மாட்டேறேன். உன் பின்னாடியே சுற்றுறான், ஆனால் நீ என்ன கண்டுக்க மாட்டேற? அதான் தெரியுதுல்ல நான் கண்டுக்க மாட்டேறேன்னு. எதுக்கும் என் பின்னாடி சுற்றி டைம் வேஸ்ட் பண்ணுறேன், போய் படிப்போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் தட்டி விட்டு போகிறீங்க. ஒரு நாள் இருக்குடி உனக்கு, அப்போ பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சுகாவும் போயிடுறான். இந்த மாதிரி சுகா நிறைய வாட்டி அவங்கள டீஸ் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போது உங்கள் திங்கிங் ஃபுல்லாக அவன் சொன்னதில் தான் இருக்குது. அவன் உன்னோட சின்ன பையன், அவனுக்கு உன் தம்பி வயசு, அவனை கல்யாணம் பண்ணிப்பியா? அவனுக்கு உன் தம்பி வயசு, அவனை கல்யாணம் பண்ணிப்பியா? அவனுக்கு உன் தம்பி வயசுன்னு சொல்லிவிட்டு அதே தான் அவங்களுக்கு ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்குது. உண்மைதான், ஜங்குக்கு என் தம்பி வயசில் அவனை போயிட்டு நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னான். எல்லோரும் என்ன நினைப்பாங்க? ஜங்குக்கு என்ன நினைப்பான்? ஆனால் எனக்கு அவனை தான் ரொம்ப பிடிக்கும். அப்போவும் சரி, இப்போவும் சரி, எப்போவுமே அவன் கூட இருக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் ஏஜ் கேப் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க உக்காந்து, இந்த மாதிரி புலம்பிட்டு. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனால் எப்படி ஃபேஸ் பண்ணுறது தெரில உங்களால். ஈவினிங் ஆகுது, நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. அப்போ ஜேகே ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே ஜேகேவை சேடாக பார்த்துட்டு மேலே போகிறீங்க. வயன் வயன் என்னாச்சு? வந்த பார்த்த பேசாமல் அப்படியே போகிற? ஒன்றும் இல்லை ஜேகே, என் டயர்டாக இருக்குது, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு. என்னாச்சு வயன்? காலேஜில் ஏதாவது பிரச்சனையா என்ன? நான் வேணா வந்து பேசவா? யார்? என்னாச்சு? எதாவது பொறுக்கிப்பா, எதாவது பின்னாடி வரானா என்ன அப்படின்ற மாதிரி அவன் கேள்வியாக கேட்டுகிட்டே இருக்கான். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போய் அவன் ஒர்க் பாரு, புரியுதா? சரி, ஓகே அப்படி சொல்லிட்டு ஜேகேவும் ஒர்க் பண்ணுறான். நீங்களும் ரூம்குள்ளே போயிட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் போய்ட்டு ஷவர் பண்ணிவிட்டு வெளியில் வரீங்க. வந்துட்டு அப்படியே உங்கள் மிரரில் பார்த்துட்டு நிற்கிறீங்க. ச்சே, நான் ஜங்குக்கு அப்புறம் பிறந்திருக்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மிரரை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்புறம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வந்துட்டு நீங்கள் தான் குக்கிங் பண்ணுறீங்க. நீங்களும் ஜேகேவும் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜேகே பார்த்துட்டு, என்னாச்சு வயன், ஏன் நீ இப்படி இருக்க? என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, புரியுதா? நீ ரொம்ப நல்லவன் ஜேகே. இப்படி தான் உங்கள் லைஃப் போகுது. ஒரு 2 years முடிஞ்சிருச்சு. நீங்கள் இது வரைக்கும் ஜங்குக்கிட்ட உங்கள் லவ்வை சொன்னதே கிடையாது. ஏன்னா சொன்னால் வெளியில் யாராவது தப்பாக நினச்சிப்பாங்களோ அப்படின்னு ஒரு தாட் உங்களுக்கு. ஆனால் இந்த சுகாவும் உங்களை விடுற மாதிரி இல்லை, அவங்க பின்னாடியே சுற்றிட்டுருக்கான். அவங்களுக்கு செம்ம இரிட்டேட்டாக ஆகுது. அதே மாதிரி தான் ஒரு நாள் சுகா வந்து, இங்கே பாரு வயன், நீ இப்போ என்னை அக்செப்ட் பண்ணி தான் ஆகிற. எனக்கு தெரியாது, நான் உன்னை 2 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நீ கொஞ்சம் கூட என்னை திரும்பி பார்க்க மாட்டேற. இதுலேருந்தே உனக்கு தெரியல சுகா, எனக்கு ஒன்று பிடிக்கல, எனக்கு ஜங்குக்கு தான் பிடிச்சிருக்கு. இங்கே பாரு, அவன் சின்ன பையன், அவனை கல்யாணம் பண்ண போறியா? அப்போ நீ மட்டும்? நான் சின்ன பையன்லாம் கிடையாது, உன்னோட பெரிய பையன். நான் அரியர் வச்சதுனால இந்த காலேஜில் மறுபடியும் உட்காந்து படிச்சுட்ருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம், புரியுதா? இங்கே பாரு சுகா, எனக்கு ஒன்றும் பிடிக்கல, எனக்கு ஜங்குக்கு தான் பிடிச்சிருக்கு. ஆனால் அதுக்கான ரீசன் தானே நான் கேட்குறேன். என்கிட்ட இல்லாதது அப்படி என்ன அது ஜங்குக்கிட்ட இருக்குது? என்ன பணமா? நான் ஒன்றும் காசுக்காக அவனை லவ் பண்ணல, நான் சின்ன வயசுலேருந்தே அவனை லவ் பண்ணுறேன். எங்கள் ஸ்கூல் டேஸ் லவ் பற்றி உனக்கு தெரியாது, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.
அவன் எனக்கு ஒரு வாட்டி ப்ரப்போஸ் கூட பண்ணான். அவன் ப்ரப்போஸ் பண்ணும்போது நான் அக்செப்ட் பண்ணலை. ஆனால் எனக்கு அப்போ எப்படி தான் வந்துச்சு, ஐ லவ் யூ டு ஜேகே, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படி சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் எல்லோரும் என்ன பேசுவாங்களோ சொல்லிட்டு நான் அதை அக்செப்டே பண்ணலை. நான் 11th படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் நான் அவனை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அவன் புட்டி கண்ணாடி போட்டுட்டு எப்போவுமே புக்கை வச்சுக்கிட்டு படிச்சுட்டே இருப்பான். ஒரு படிப்ஸ் மாதிரி இருப்பான், பழம் மாதிரி இருப்பான். யாருக்குமே அவனை சுத்தமாக பிடிக்காது. ஆனால் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள், ஏய் ஜங்கு, என்னடா உனக்கு வேணும்? எதுக்குடா எங்கள் வழியில் வந்துட்டே இருக்க? நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறோம், நீ எதுக்கு மேம் கிட்ட போய் சொல்கிற? ஒன்று இன்னைக்கு விடுற மாதிரி இல்லை அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரே பஞ்சு விட்ருப்பான் அவன். ஜங்குக்கு செம்மையாக அந்த இடமே செவந்து போச்சு. ப்ளீஸ் என்னை விட்டு, மேம் சொன்னதுனால தான் நான் சொன்னேன். அவங்க சொன்னால் சொல்லிடுவியா? எல்லாமே சொல்லுவியா என்ன? நீ பண்ணது ரொம்ப தப்பு ஜேகே. எங்கள் பேச்சுக்கு நீ வந்துட்டே இருக்க. இன்றைக்கி உன்னை விடுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜேகேவோட காலரை பிடிக்கிறான். ஜேகே டக்குன்னு அவனை தள்ளி விட்டுட்டு ஓடி வந்துடுறான். ஜங்குக்கு ஒரு பெஞ்ச் கீழே ஒழிஞ்சிட்ருக்கான் அழுதுகிட்டு. அப்போது, டேய் அவனை விடவே கூடாதுடா, இன்னைக்கு கண்டிப்பாக அவனை முடிச்சு தள்ளணும். தேவையில்லாமல் நம்ம பேச்சுக்கெலாம் வந்துட்டுருக்கான். பிரின்சிபல் மேம் வரைக்கும் போனாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசி தேடிட்டுருக்கானுங்க. அப்போது அந்த கேங்லேருந்து ஒரு பையன் வந்து ஜங்குக்கை கண்டுபிடிச்சிட்றான். டேய் மச்சான், இங்கே தான்டா இருக்கான், இழுடா அவனை அப்படி சொல்லிட்டு அவனோட காலர் பிடிச்சி இழுக்கிறான். அவன், என்னடா இவ்வளோ கோழையாக இருக்க, போயிட்டு மறைஞ்சு உட்காந்துன்னு இருக்க, ராம்பளியாக இருந்தால் என்கிட்ட மோதிப்பார், என்னை விட்டுரு ப்ளீஸ், மேம் சொன்னதுனால தான் நான் சொன்னேன். நீ எப்படிடா சொல்லலாம்? உன்கிட்ட நான் எத்தனை வாட்டி மிரட்டி வச்சுருக்கேன், உன்னை நான் எத்தனை வாட்டி அடிச்சிருப்பேன், அத்தனை வாட்டி அடித்தோம் நீ திருந்த மாட்டேல, இந்த வாட்டி உன்னை விடுற மாதிரி இல்லை அப்படி சொல்லிட்டு அவன் அந்த கேங்கே போட்டு ஜேகே பயங்கரமாக அடிக்கிறாங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்டு வயன் அங்கே பாரு, என்னடி இந்த வாட்டியும் அவனை போட்டு அடிக்கிறாங்க, என்ன தாண்டி இவனுங்களுக்கு பிரச்சனை, இதை புடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட புக்கை கொடுத்துட்டு வேகமாக ஓடி போகிறீங்க ஜேகே கிட்ட. டேய் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? என்னக்கா அவங்களுக்கு பிரச்சனை? இது எனக்கும் அவனுக்கும் பிரச்சனை, நீங்கள் அதை தேவையில்லாமல் உள்ளே வர வேணாம். அதுக்காக நீ போட்டு அடிப்பாக பார்த்துட்ருப்பாங்களா? இதை பாருங்கள், எல்லோரும் பார்த்துட்டு தானே இருக்காங்க, நீங்கள் மட்டும் ஏன் வரீங்க? ஏன் உங்களுக்கு அவனுக்கு என்ன சம்மதம்? எப்போத்தாலும் வந்து காப்பாற்றிட்டே இருக்கீங்க. அவன் என்னோடய தம்பியோட ஃப்ரெண்டு, புரியுதா? அதுக்காக என்னக்கா அவன் பண்ணுறதுலாம் அவ்வளோ நியாயமாக என்ன? அவன் என்ன பண்ணால் நீ இப்படி பண்ணிகிட்ருக்க? நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறோம், மேம் கிட்ட எதுக்கு போய் அவன் மாட்டி விடுறான்? இது தேவையில்லாத வேலை தானே. இங்கே பாரு கமலேஷ், நீ பண்ணுறது ரொம்ப தப்பு. அது நீ மேம் கிட்ட தான் சொல்லணும். அதுக்காக இவனை வந்து நீ அடிச்சிட்டுலாம் இருக்கக்கூடாது, புரியுதா? இதெல்லாம் செட் ஆகாது. நீ வா, பிரின்சிபல் மேம் கிட்ட போகலாம், அதுதான் கரெக்டாக இருக்கும். பேரண்ட்ஸ் எல்லாம் வர வச்சு எல்லாத்தையும் பேசினா தான் கரெக்டாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. அவன் பயந்துடுறான். விடுக்கா என்ன ஜேகே, இந்த அக்கா இருக்கிறதுனால நீ தப்பிச்ச, இல்லைன்னா அவ்வளோதான் ஒன்று. இந்த வாட்டி பொழைச்சி போன்னு விடுறேன், அடுத்த வாட்டி ஏதாவது பண்ணேன் அவ்வளோதான் ஒன்று அப்படி சொல்லிட்டு அந்த கமலேஷ் பையனும் போயிடுறான். ஜங்குக்கு அழுதுகிட்டே தான் இருக்கான். ஜங்கு, அவன் தான் அப்படி போட்டு அடிக்கிறான், கம்மனே இருக்க, ரிட்டன் போட்டு அடிக்கலாம்ல. எனக்கு அடிக்க தெரியாதுங்க. சரி விடு, என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை? அவன் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறான், ஸோ அதை சொல்லக்கூடாது சொன்னான். ஆனால் நான் சொல்லிட்டேன். நீ பண்ண தப்பே இல்லை ஜேகே, இதை நீ பிரின்சிபல் மேம் கிட்ட சொல்லியிருக்கணும். நீ உங்கள் கிளாஸ் டீச்சர்கிட்ட தானே சொன்ன. விடு, பார்த்துக்கலாம். ஓகே, நீ போ, கிளாஸ்க்கு போயிட்டு ரெஸ்ட் எடு. நான் என் தம்பிக்கிட்ட சொல்கிறேன். உனக்கு பேர் எவ்வளோ அடிபட்டிருக்கு. ம் ம் சரிங்க அப்படி சொல்லிட்டு ஜேகேவா ஏஞ்சி போயிருப்பான். நீங்கள் ஜேகேவை தான் பார்த்துட்ருக்கீங்க.
உங்களுக்கு ஜேகேவை ரொம்ப பிடிக்கும். அதாவது லவ் தான் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் டைம் அவனை பார்க்கும்போதே நீங்கள் ஃபாலோ ஆகிட்ருப்பீங்க. இப்படியே தான் அவங்க லவ் ஸ்டோரி போகுது. இதை பற்றி நீங்கள் யாருக்கிட்டையுமே சொன்னது கிடையாது. ஜங்குக்கு எப்போவுமே ஸ்டடீஸ்க்காக உங்கள் வீட்டுக்கு வருவான். அப்போ நீங்கள் சைட் அடிச்சுட்டே இருப்பீங்க அவனை. அவனை நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்க. பட் உங்களுக்கும் தெரியாது ஜங்குக்கு உங்களை லவ் பண்ணுறான்றது. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஜேகேவும் நீங்களும் ரொம்ப க்ளோஸ் ஆகுறீங்க. ஒரு ஃப்ரெண்டாக பேசுகிறீங்க நீங்கள். அப்போ ஒரு நாள், ஓ வயன், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு ஜங்கு. என்கிட்ட சொல்கிறதுக்கு ஏன் தயங்குற? என்ன விஷயம்? எப்படி சொல்கிறது தெரியல. நீங்கள் தப்பாக எடுத்துப்பீங்களான்னு தோணுது. நான் எதுவுமே தப்பாக எடுத்துக்க மாட்டேன். சொல்லு. ஐ லவ் யூ. நீங்கள் அப்படியே ஸ்டென் ஆகி நின்ட்டு என்ன சொன்ன? ஐ லவ் யூ. நான் உங்களை லவ் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே ஜங்கு, நீ போ. நீங்கள் பதிலே சொல்லலையே. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிக்கும். ஒரு ஃப்ரெண்டாக பிடிக்கும். நீங்கள் சொன்னதை மறந்துடு. நான் எப்பவும் போல உன் கூட தான் இருப்பேன். கவலைப்படாத, நான் தப்பாக எடுத்துக்கல. அப்போது உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? சே ஜங்குக்கு அப்படி இல்லை. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். அப்போ ஏஜை பார்க்குறீங்களா? அதுவும் கிடையாது. அப்போ ஏன் நீ நல்லா படித்து பெரிய ஆள் ஆகு. நானும் நல்லா படித்து பெரிய ஆள் ஆகிறேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகே? கண்டிப்பாக அப்படி சொல்லிவிட்டு நீங்களும் ஜேகேவும் ப்ராமிஸ் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட் கேட்டுன்னு தான் இருந்திருப்பா. என்னடி சொன்ன? சீரியஸாக அவனை கல்யாணம் பண்ணிப்பியா? இல்லடி, அது எப்படி பண்ண முடியும்? அவன் மனசை கஷ்டப்படுத்த எனக்கு மனசு இல்லை. அதனால தான் அப்படி சொன்னேன். எப்படி இருந்தாலும் பெரிய வயசில் ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்தோன்னே என்ன மறந்துடுவான். அதெல்லாம் மறந்து போயிடுவான். சரி ஓகே, நல்லதே நடந்தால் நல்லது தான். அப்படி சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் பேசிட்டு வந்திருப்பீங்க. அப்புறம் நீங்களும் ஜேகேவோட வீட்டுக்கு போவீங்க. ஜேகேவும் உங்கள் வீட்டுக்கு வருவான். நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறீங்க. உங்கள் பர்சனல் லைஃப்லாம் கூட ஷேர் பண்ணிப்பீங்க. உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், எது பிடிக்காதுன்றது ஜங்குக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி அவனுக்கு என்னென்ன பிடிக்கும், என்னென்ன பிடிக்காதுன்றது உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு நீங்கள் க்ளோஸ் ஆகிட்டீங்க. இந்த மாதிரி உங்கள் லைஃப் போயிட்டுருக்கும்போது சில டைம் நீங்களும் ஜேகேவை ஐ கான்டாக்ட் வைப்பீங்க. உங்களுக்கு அந்த ஃபீல் ரொம்ப பிடிக்கும். ஜங்குக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. 11th படிக்கும்போது உங்களுக்கு மேலே அவன் வளர்ந்துட்டான். பார்க்கும்போது உங்களுக்கு சின்ன பையன் மாதிரி இல்லை அவன். இந்த மாதிரி நீங்களும் ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. அப்போது ஒரு நாள் ஜேகே உங்களை மீட் பண்ணணும்னு கேட்குறான். நீங்களும் வரீங்க. ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குது. அங்கே செம்ம அழகான வியூ. அந்த இடத்துல நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. வயன் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு, அதுக்கு தானே கூட்டிகிட்டு வந்தேன். எப்படி சொல்கிறது தெரில. சொல்லு, என்ன விஷயம்? நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். வயன், நீ இன்னும் மாறலை. நான் எப்போவுமே மாற மாட்டேன் ஜேகே. நீ சொல்லு. நான் சவுத் கொரியாவுக்கு போகிறேன். காலேஜ் நான் அங்கே தான் படிக்க போகிறேன். எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்கிற ஜேகே? சீரியஸாக சொல்கிறியா இல்லை ப்ராங்க் பண்ணுறியா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவோட கையை அப்படியே பிடிக்கிறீங்க. சீரியஸாக தான் சொல்கிறேன் வயன். நான் காலேஜ் அங்கே தான் போய் படிக்க போகிறேன். அதனால் உங்ககிட்ட சொல்லிட்டு போகணுன்னு தோணுச்சு. ஓ, அங்கே அழகழகான பொண்ணுங்களாம் இருப்பாளுங்களே? தெரியாது. ஓகேடா, ஹாப்பியாக இரு. இதுக்கு தான் எமோஷ்னல் ஆகிறியா? நானும் வேறு ஏதோ விஷயமோன்னு பயந்துட்டேன். உனக்கு கஷ்டமா இல்லையா வயன்? நான் வெளியூர் நாட்டுக்கு போகிறேன். ஸ்டடீஸ்க்கு தானேடா போகிறேன். அதை நல்லபடியாக பண்ணு. ஓகே? நான் ஏன் ஃபீல் பண்ண போகிறேன்? சரி, நான் கிளம்புறேன். ஓகே? ஆனால் வயன் அப்படி சொல்லிவிட்டு அவன் கூப்பிட்றதுக்குள்ளே நீங்கள் திரும்பி போகிறீங்க. ஆனால் நீங்கள் போகும்போதே அழுதுகிட்டே தான் போகிறீங்க.
உங்கள் ஃபேஸ் திரும்பினோடனே அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அவங்ககிட்ட பேசும்போது சிரிச்சிட்டு இருந்தீங்க, திரும்பினோடனே அப்படியே அழுவுறீங்க, அழுதுகிட்டே போகிறீங்க, வீட்டுக்கு போயிட்டு அழுவுறீங்க ரொம்ப. ஏன்னா இனிமேல் ஜிகே பார்க்க முடியாது, அவன் வெளிநாட்டுக்கு போகிறான்ல. ஸோ அதனால் அவங்களால ஏற்றுக்கவே முடியல. அதுக்கப்புறம் ஜேகேவும் வந்து சவுத் கொரியாவுக்கு போயிடுறான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த இன்சிடெண்ட்லாம் நடந்திருக்கும். உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் திருடலாம் ஆரம்பிச்சிருப்பீங்க. அதோடு பார்த்தது தான் ஜேகேவை அன்னைக்கு பார்த்தேன். என்ன அவன் கூட்டிகிட்டு வந்துட்டான் சவுத் கொரியாவுக்கு. புரியுதா? அவன் என்ன இப்போ லவ் பண்ண மாட்டான். அவனுக்கு சவுத் கொரியாவில் நிறைய பொண்ணுங்க இருக்குது. கண்டிப்பாக அந்த ஃபீலிங் இப்போ அவன்கிட்ட இருக்காது. ஆனால் நான் அவனை மட்டும்தான் லவ் பண்ணுவேன். அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்டு சுகா கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க இவ்வளோத்தையும். சுகா இதெல்லாம் கேட்டுட்டு, ஆனால் வயன், நான் உன்னை இந்த 2 வருஷத்தில் ரொம்ப லவ் பண்ணியிருக்கேன் வயன். எனக்கு புரியுது சுகா, ஆனால் உனக்கு ஏற்ற பொண்ணு நான் இல்லை, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் எந்திருப்பீங்க. அப்போது சுகா அவங்கள பேக்கப் பண்ணியிருப்பான். சுகா என்ன பண்ணுறேன், என்னை விடு ப்ளீஸ் வயன், கொஞ்ச நேரம் அமைதியார். நீ என்னை விட்டு போகிற இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் உன்னை அக்மாட்ட மாதிரி பண்ணிக்கிறேனே ப்ளீஸ் அப்படின்றான். நீங்களும் காமாக ஆயிடுறீங்க. ஜேகே கரெக்டாக உள்ளே என்ட்ரு ஆகிறான். பார்த்தா நீங்களும் சுகாவும் ஹக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவனால் தாங்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் அதை அப்படியே பார்த்துட்டு கண்ணில் அப்படியே டியர்ஸ் வருது ஜேகேக்கு. அப்படியே இறங்கி போயிடுறான். அவன் காரில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான் ரொம்ப. ஏன் என்ன இப்படி பண்ணுறேன், நான் உன்னையே தானே நினச்சிட்ருக்கேன், ஆனால் நீ அப்படி இல்லையா வயன்? அப்போ உனக்கு என்ன லவ் இல்லையா? அப்போ நீ அன்னைக்கு சொன்னதெல்லாம் சும்மாவா? அப்படி சொல்லிட்டு ஜேகே புலம்பிட்டு அழுதுட்ருக்கான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை பார்த்ததுலேருந்து இன்னும் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்களும் இறங்கி வரீங்க. ஜங்குக் வா போகலாமா? ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியா என்ன எனக்காக? ஜங்குக் எதுவுமே பேசலை, அமைதியாக இருக்கான். ஏன்டா பேச மாட்டேற, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. நீ எப்பவும் போல் இருக்கிற மாதிரி இல்லையே ஜேகே, என்னாச்சு? அதான் ஒன்றும் இல்லைன்றல, என்ன உனக்கு வேணும்? சும்மாண்ணா நொய்யின்னுக்கிட்டு ஏன்டா இப்போ கத்துற? பின்ன நான் தான் ஒன்றும் இல்லைன்றேன், சும்மானா அதையும் கேட்டுட்டு இருந்தால் எனக்கு டென்ஷன் ஆகாதா? ஜங்குக் என்னாச்சுடா? பாரு வயன், கொஞ்ச நேரம் அமைதியாவா, எனக்கு டென்ஷனாக இருக்குது அப்படியே சொல்லிட்டு காரை பயங்கரமாக ஓட்டுறான் அவன். உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. அவன் செம்ம ஸ்பீடாக போகிறான் அந்த காரில். உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. ஜேகே ஏன்டா இப்படி பண்ணுற, ஏன்டா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுற அப்படின்னு கேட்குறீங்க. நீ அமைதியாக வா அப்படி சொல்லிட்டு ஜேகே வேகமாக ஓட்டிகிட்டு போகிறான். டீ என்னடா ஆச்சு உனக்கு, என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படி சொல்கிறீங்க. அவன் டக்குன்னு பிரேக் போட்டுட்டு, இன்னும் என்ன நடக்கணும்னு கேட்குறேன். நீ எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லு ஜேகே, இந்த மாதிரி பேசுனா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. சரி, உன்கிட்ட நான் தெளிவாகவே கேட்குறேன். நீ என்கிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ண? நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தானே சொன்ன? ஆமாம், ஆனால் இப்போது வேற ஒருத்தனோட கட்டி பிடிச்சிட்ருக்க. ஜங்குக், நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, மெதுவாக கேளு. நீ எதுவும் சொல்ல தேவையில்ல, எனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு வயன். இங்கே பாரு ஜேகே, நீ தப்பாக புரிஞ்சிட்டு வந்து பேசுகிற. ஏய் வாயை மூடு. நான் ஒன்றை மட்டும் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீ பண்ணது பற்றியா? இதுதான் கேர்ள்ஸ் போல் அப்படியே சொல்லிட்டு அப்படியே திரும்புகிறான். நீங்கள் டக்குன்னு அரைஞ்சிடுறீங்க. இங்கே பாரு, எனக்கு உன்னை தான் பிடிக்கும். அங்கே என்ன நடந்தது தெரியாமல் பேசாத.
அதான் உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சிருச்சே. நீ ஒரு டேஷ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். உங்களுக்கு செம்ம கோவம். நீங்கள் அந்த கார்லேருந்து டக்குன்னு இறங்கிட்டு அங்கே வர ரொம்ப மழை பெய்யுது. நீங்கள் அந்த மழையிலே நனைஞ்சிட்டே நடந்து போகிறீங்க அழுதுட்டு. ஜேகே இங்கேருந்து பார்த்துட்டு தான் இருக்கான். நீங்கள் கொஞ்சம் தூரம் போனோன்னே அவனாலே தாங்க முடியல. ஏன்னா நீங்கள் தூரம் போக போக அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனும் கார்லேருந்து இறங்கி வந்துட்டு, ஏய் வயன் உள்ளே ஏறு, மழையில் நனையாத, என்னை விடு, சும்மாண்ணா என்னை தயவு செஞ்சு விடு, நீ தான் இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்த ஜேகே. ஆனால் நீ என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற. என்ன நீ என்ன சொன்ன? என்னை விடு, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவன் கையை தட்டி விட்டுட்டு போகிறீங்க. என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாமல் கோவம்னா எப்படி ஜேகே அந்த வார்த்தையை உனக்கு சொல்ல தோணுது? என்னை பார்த்தா உனக்கு அப்படியா இருக்குது? நான் உன்னை லவ் பண்ணது உண்மை தான். அன்றைக்கி உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தது உண்மை தான். எல்லாமே உண்மை தான். ஆனால் நீ என்னை நம்பலைல்ல. நீ இங்கே வந்தோடனே ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணுறியோன்னு நான் நினச்சேன். நிறைய பொண்ணுங்களோட நீ பேசிகிட்டு இருந்த. நான் ஒரு வார்த்தை ஏதாச்சும் கேட்டேன்னா? சரி வயன், என்னை மன்னிச்சிரு வயன், நான் தெரியாமல் அப்படி சொல்லிட்டேன். போதும் ஜேகே, நீ எனக்கு நிறைய பண்ணிட்டேன். மனசு ரொம்ப நிறைஞ்சிருச்சு. நான் நாளைக்கே இந்தியாவுக்கு கிளம்புறேன். என்னோடய ஸ்டடீஸ்க்கும் எங்கள் பேரண்ட்ஸ்க்கு சேலரி அனுப்பிச்சல, அது எல்லாமே நான் உனக்கு கொடுத்துட்றேன். நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் நடந்து போகிறீங்க. ஜேகே அவங்க கையை பிடிச்சிட்டு, என்னை மன்னிச்சிரு வயன், என்னை விட்டு போகாத வயன் ப்ளீஸ் வயன், என்னை மன்னிச்சிரு அப்படி சொல்லிவிட்டு அவங்கள ஹக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே தான் நின்றுட்டுருக்கீங்க. வயன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் வயன். உன்னை தவிர இந்த பொண்ணு என்னால் யோசிக்க முடியல வயன். என்னை விட்டு போகாத வயன் ப்ளீஸ். எனக்கு அம்மா இல்லாத குறைய நீ தான் வயன் தீர்த்து வச்ச வயன். என்னை விட்டு போகாதடி. நீ அழுகிறத நிறுத்து. நீ எதுக்கு இப்போ அழுதுட்டுருக்க? அழுக வேண்டியது நான், புரியுதா? ஆனால் வயன், நீ என்னை விட்டு போகாதடி. நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது வயன். இல்லை ஜேகே, உனக்கு ஏற்ற பொண்ணு நான் இல்லை. சவுத் கொரியாவில் எவ்வளோ அழகான பொண்ணுங்க, நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. உனக்கு பெஸ்ட்டான பொண்ணு வருவா. நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ, புரியுதா? நான் உனக்கு செட் ஆக மாட்டேன். அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் போயிடுறீங்க இந்தியாவுக்கு. ஜேகே இந்த வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். ஏன்னா இந்த 2 years ரொம்ப ஹாப்பியாக இருந்தான் ஜேகே. நீங்கள் அவனை ரொம்ப ஹாப்பியாக வச்சுருந்தீங்க. பட் இப்போது நீங்கள் போனோடனே அவனால் தாங்கிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறான். ஆஃப்டர் 2 months நீங்கள் இப்போ வேலைக்கு தான் போயிட்டுருக்கீங்க. அப்போது யாரோ உங்கள் வீட்டு காலிங் பெல்லை அமுக்குறாங்க. அந்த சவுண்டை கேட்டுட்டு நீங்களும் போய் கதவை திறந்தா நம்ம ஜேகே தான் நிற்கிறான். வயன் உள்ளவா. வயன் உன்கிட்ட பேச தான் நான் வந்தேன். என்ன ஜேகே வேணும் உனக்கு? இப்போ எதுக்கு இங்கே வந்த? இன்னும் கஷ்டப்படுத்தவா? வயன், நான் அன்றைக்கி சொன்னது ரொம்ப தப்பு தான், என்னை மன்னிச்சிக்கோ. நான் எதுவுமே தெரியாமல் பேசிட்டேன். சுகா வந்து எல்லாத்தையும் சொன்னான். நீ என்னை ரொம்ப லவ் பண்ணியாமே. இப்போ அதை சொல்லதான் இவ்வளோ தூரம் வந்தியா? இல்லை, உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். நான் எங்கேயும் வரல ஜேகே, தயவு செஞ்சு கிளம்பு. டேய் மச்சான், எப்படா வந்த? இப்போ தாண்டா வந்தேன். ஏன்டா உம்முன்னு இருக்க? வா நம்ம போய்ட்டு கேம் விளாட்லாம். நீ எங்கே சவுத் கொரியாவில் செட்டில் ஆகிட்ட போல்? ஆமாம். அப்படி சொல்லிட்டு உங்கள் தம்பியும் ஜேகேயும் வந்து மேலே போய் விளையாடிட்டுருக்காங்க. நீங்கள் ஜேகேக்கு உங்கள் தம்பிக்கு ஸ்நாக்ஸு அப்புறம் வந்து ஜூஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் தரீங்க. அவங்களும் சாப்பிட்றாங்க. ஜேகே உங்களே தான் பார்த்துட்ருக்கான். உங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப படுத்திட்டுமா அவனை அப்படி தோணிட்டு உங்களுக்கே. அதனால் சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன். கிளம்பு.
நீயும் என் கூட வாயேன். எப்படி ஜேகே வர முடியும்? இப்போது நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா வேணா வரலாம், ஒரு ஒய்ஃபா அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னே ஜேகே அப்படியே உங்களை திரும்பி பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். நீங்களும் ஸ்மைல் பண்ணுறீங்க. என்ன ஒரு 2 மந்த்து நான் இல்லாமல் எப்படி இருந்தேன்? கஷ்டமாக இருந்துச்சு. நான் இல்லாமல் 2 மந்த்தே உன்னால் இருக்க முடியல. வாழ்க்கை முழுக்க எப்படி ஒன்று விட முடியும்? என் ஜங்குக்கு எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும். நீ என்ன வேணால் என்ன சொல்லிக்கோ, நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு உன் கூட இருக்கணும் ஜேகே. வயசுலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. என்ன தம்பி, கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாமே. அதுவும் இல்லாமல் என்னை தம்பிலாம் கூப்பிடாத. வேறு இனிமேல் என்ன மரியாதையாக என்னங்க அப்படின்னு கூப்பிடணும். இந்த தம்பி அப்படிலாம் கூப்பிடக்கூடாது. ஓ அப்படியா தம்பி? சரி, எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஜேகே கேட்குறான். நீங்கள் இப்போனா கூட ஓகே தான். அப்போது வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு வரான். உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஜேகே வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க 2 மந்த் நம்ம எல்லாமே இருக்கானா அப்படின்னு. மற்றபடி அவங்க மேலே உங்களுக்கு அவ்வளோ கோவம்லாம் கிடையாது. இப்படியே தான் உங்கள் லைஃப் ஜாலியாக போகுது. இப்போ உங்களுக்கு மேரேஜ் நடக்க போகுது. ஜங்குக்கு உங்கள் கண்ணை மூடிட்டு கூட்டிகிட்டு வரான். ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணா உங்கள் கண்கள்லேயே தெரியுது அந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குது. உங்கள் கண்லேருந்து டியர்ஸ்லாம் வருது. அந்த இடத்துல யாருமே இல்லை, நீங்களும் ஜேகேவும் மட்டும்தான். அங்கே ஃபுல்லாக ஃப்ளவர்ஸால் இருக்குது. அங்கே ஒரு ஸ்டேஜு, அங்கே தான் உங்களுக்கும் ஜேகேக்கும் கல்யாணம் ஆக போகுது. என்ன பொண்டாட்டி, கல்யாணம் பண்ணிக்கலாமா? நம்மளை குறை சொல்கிறதுக்கு இங்கே யாருமே கிடையாது. நம்ம 2 பேர் மட்டும்தான். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குல்ல? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. நீ மட்டும்தான் ஜேகே எனக்கு எல்லாமே. நான் உன்னோட வயசில் பெரியவளாக இருக்கலாம், ஆனால் மனசில் விட நீ ரொம்ப பெரியவன். ஐ லவ் யூ டூ. என்னை இப்பயே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் சொன்ன உடனே ஜேகே அப்படியே உங்களுக்கு ரிங்கை போட்டு விட்டுட்டு, நீங்களும் இப்போ ஜேகேவும் லிப்லாக் தான். அது ரொம்ப லாங்காக போகுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. உங்கள் வெட்டிங் நைட் தான் இப்போது. நீங்களும் ஜேகேவும் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க. ஓகேடா, நீங்கள் ஜாலியாக இருங்க. இதோட இந்த ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதுவே எனக்கு போதும். ஓகே ஆர்மி, பை பாய்.